ஆக்டர் சமந்தாவோட இந்த வீடியோ தான் வந்து சோஷியல் மீடியா முழுசும் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. பேபி பம்போட டெய்லியும் அவங்க ஜிம்முக்கு போயிட்டு வரதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஜிம்முக்குள்ள ஒர்க் அவுட் பண்ற மாதிரியான வீடியோஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட பேபி தெரியற மாதிரியும் அவங்க ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ஸ்லோ மோஷன்ல பண்ணிட்டு இருக்க மாதிரியும் இந்த கியூட்டான வீடியோவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜிம் போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான ரெசார்ட்டில் வந்து அவங்களோட ப்ரெக்னன்சியை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரூம்குள்ளே இருந்துட்டு இயற்கை காட்சியை ரசிக்கிற மாதிரியும் ஸ்விம்மிங் பூலில் இருக்க மாதிரியும் ஜிம்மில் இருக்க மாதிரியான வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பீரியடை அவங்க ரசிச்சு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சமந்தாவுக்கு இந்த வருஷம் ஓப்பனிங்லேருந்தே எல்லாமே நல்ல விஷயமா தான் நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டிசம்பரில் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஜான்வரியிலேருந்து அவங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமா தான் போயிட்டு இருக்கு. மா இன்டி பங்காரம் வந்து ரிலீஸ் ஆகி 100 கோடி வசூலாயிருக்கு. ஒரே டைம்ல 2 சந்தோஷம் கிடைச்சிருக்கு. ஒன்று மா இன்டி பங்காரமோட சக்சஸ், இன்னொன்று பிரெக்னன்சி. நான் இப்போ மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கேன். பேபியை நல்லபடியா பெற்றெடுத்துட்டு மறுபடியும் நான் என்னோட 6 பேக்கை கொண்டு வந்துடுவேன். அப்படியே நான் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணி பழைய மாதிரி நான் ஆயிடுவேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் மோட்டிவேஷனலாகவும் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பிரெக்னெண்டா இருந்தாலுமே நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கலாம், ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிம்மில் பேபி பம்போட ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கமான வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் வந்து பீஸ்ஃபுல்லான பிளேஸில் வந்து அவங்க யோகா பண்ணிட்டு இருக்க மாதிரியும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் இமேஜஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லா ப்ரெக்னென்ட் உமனுக்குமே வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னு பலருமே வந்து சமந்தாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னுமே சொல்லலாம். சமந்தாவுக்கு டிசம்பர் மாதம் மேரேஜ் ஆகி முடிஞ்சிருக்க நிலையில இப்போ அவங்க 4 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. டிசம்பர் மாதமே வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சமந்தாவுக்கு டிசம்பர் மந்த் ரொம்பவே ஸ்பெஷலான மந்தாக தான் இருக்கு. சமந்தாவுக்கு அவங்க பேபிக்கும் பலருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க.